Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நம்ம ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே என்னோட சேனல்ல ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அத கூட நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் லிங்க், நீங்க போய் பாருங்க. ஹேர் பேக்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா, சோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரியான பேக்ஸ் யூஸ் பண்ணுவேன் சொல்லு வீடியோல அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ரெகுலரா யூஸ் பண்றத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது போட்டிருக்கேன். நிறைய ஹேர் பேக்ஸ் இருந்தாலும் நான் அதிகமா போடுறது வந்து இந்த ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் வந்து நீங்க போடும்போது உங்களுக்கு முடி வந்து நல்லா ஷைனிங்கா சில்கியா சாஃப்டா இருக்கும். அது மாதிரி நல்லா முடி வந்து வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நான் என்னெல்லாம் சேர்த்திருக்கேன் அண்ட் எப்படி பண்றேன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேர் பேக் பண்றதுக்கு என்னென்னலாம் சேர்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ நேரம் தலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் நான் 2 பேருக்கான அளவு வந்து சொல்லியிருப்பேன். 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் ஒரு இது ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். முட்டை 2 எடுத்துக்கோங்க, அந்த எல்லோ கலரோட சேர்த்து எடுத்துக்கணும். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. கிடைக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதில் வந்து தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், பட் நார்மல் வாழைப்பழமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். ஒரு மிக்சர் ஜாரில் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரில் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் முட்டை வந்து நிறைய பேர் வெள்ளை கரு மட்டும் தான் சேர்ப்பாங்க. நான் வந்து மஞ்சள் கருவோடு சேர்க்குறேன், ஏன்னா வெள்ளையில் விட மஞ்சள் கருவில் ப்ரோட்டீன் அதிகம். அப்புறம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிடைக்கலன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா பிளாக் கலரில் இருக்க மாதிரி காட்டும், அதுக்காக தான் ஆலிவ் ஆயில். அதே மாதிரி முட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வந்து நான் வாழைப்பழம் சேர்க்க போகிறேன், அது நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு. உங்களுக்கு வேணும்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு 3-4 அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் இந்த பேக் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு யூஸ் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் ஆலிவ் ஆயில் சேர்க்குறனால நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணால் தான் ஃபேஸில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். நான் ஒரு வாழைப்பழம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது தான். இதை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் எதுவுமே இருக்கக்கூடாது, க்ரீம் மாதிரி இருக்கணும் தொட்டு பார்த்தா. அந்த அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை அரைக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சுருங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயனைஸ்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் தலையில் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கணும்னா தலையில் பேக் போட்டுட்டு கொண்ட மாதிரி சுற்றிலாம் விடாதீங்க, ஒரு பன்னெல்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே விட்டுருங்க. ஹேரை விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நான் நேச்சுரல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். கெமிக்கல்ஸ் எதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இதில் தண்ணியே சேர்க்கலை, பட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. 20 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே விட்டுட்டோன்னா மயனேஸ் கன்சிஸ்டன்சிக்கு பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு ஹேர் பேக் போடுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை 3 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு கூட இந்த பேக் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக் பார்த்துட்டிங்களா? நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சைட் எஃபெக்ட் இருக்காது, அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹேர் வந்து லாஸ் ஆகிறது குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.